Tick Big, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரம் வரக்கூடிய செய்தி என்னென்னா 2025 மார்ச் 1 பகல் 12 மணிக்கு நமக்கு வர செய்தி என்னென்னா, இந்த தந்தி தொலைக்காட்சிக்கு பிரசாந்த் கிஷோர் கொடுத்துருக்க பேட்டியில் விஜய் வரக்கூடிய தேர்தலில் தனியாகத்தான் போவார், அதிமுக கூட்டணி இல்லைன்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த பேட்டியை கொடுக்குறாருன்னா விஜயோட சம்மந்தம் இல்லாமல் கொடுக்க மாட்டார். விஜய் தனியாக போனார்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கூட்டணி பற்றி விஜய் அதிகாரபூர்வமாக அறிவிக்கல. விஜய் வந்து கூட்டணி போக மாட்டார்னு பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு. ஆனால் அது பெரிய நியூஸ். தமிழக வெற்றி கழகத்துக்கும் விஜய் அவர்களுக்கும் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் விக்கிரவாண்டி மாநாடாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவாக இருக்கட்டும், கிடைத்த வரவேற்பு வந்து இந்த விழாவில் அந்த அளவுக்கு இல்லை. நீங்கள் சொல்வது கரெக்டு தான். அதாவது இருக்க வேண்டிய எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கான அந்த ரெஸ்பான்ஸ் இல்லை, அது அப்படியே குறையுது. அது அவரோட பொலிட்டிக்கல் ஸ்பீச்சும் வந்து அக்டோபர் 27 விக்கிரவாண்டியில் இருந்த அளவுக்கோ அல்லது இதில் விகடன் வெளியீட்டு விழாவில் இருந்த அளவுக்கோ இல்லை கடைசியாக கூட்டத்தில்ன்றது கரெக்ட். யூ ஆர் ரைட். அக்ரெசிவ் பாலிட்டிஷனாக இல்லைன்னா அதான் நடக்கும். கடந்த ஒரு ஆண்டு முடிந்து 2ஆம் ஆண்டில் அவர்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். என்ன பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காரு இது வரைக்கும்? ஆதவ் அர்ஜுனா நல்லா பேசியிருக்காரு. இந்த வாட்டி அவர் நிறைய விஷயம் ப்ராக்டிக்கலாக நடைமுறை அரசியலில் இருக்க பிரச்சனை எடுத்து பேசினார். இவ்வளோ கடன் தொகை இருக்கு, அதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதில் வரக்கூடிய லாபத்தை வச்சு ஊழல் பண்ணா பரவாயில்ல, கடன் வாங்கி அதில் ஊழல் பண்றாங்க. இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயத்த பேசியிருந்தார்ல. விஜய் ஏன் சார் பேச மறுக்கிறாரு? சரியான கேள்வி கேட்டீங்க. அரசு ஊழியர் பிரச்சனை பெரிய பிரச்சனை. 2003 ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்ட நெருக்கடி இன்னைக்கு ஸ்டாலினுக்கு வந்து கொண்டிருக்கிறது. 12 லட்சம் அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். டீலிமிட்டேஷனை பற்றி ஸ்டாலின் பேசி மார்ச் 5ஆம் தேதி நாங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்கிற அன்னைக்கு அந்த நாள் 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் இருக்காங்க. அதை திசை திருப்பத்துக்கு தான் ஸ்டாலின் வந்து டீலிமிட்டேஷன் பிரச்சனையை கலப்புறாரு. அதை பற்றி விஜய் ஒரு வார்த்தை கூட பேசலை. இதை பற்றி தெரியாதா இல்லை இதெல்லாம் பேச வேணாம்னு நினைக்கிறாரு? அரசு ஊழியர்கள் பெரிய லெவலில் அதிருப்தியில் இருக்காங்க. திமுக மேலே அதிருப்தியில் இருக்காங்க, ஏடிஎம்கே மேலே அதிருப்தியில் இருக்காங்க. விஜய் இதை பேசியிருந்தா என்னமா நடந்திருக்குன்னா, அடுத்த 4 நாளில் இன்னைக்கு கூப்பிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஜாக்டோ ஜியோ தலைவர்களை கூப்பிட்டு பேசி பிரச்சனையை கையெழுத்தே போட்டிருப்பாரு. உங்கள் கட்சியோட 2ஆம் ஆண்டு விழாவில் பேசும்போது மக்கள் பிரச்சனை தான் நீ பேசணும். சார் வணக்கம் சார். சார், தாவேக்காவுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடந்து முடிஞ்சு 2 நாள் ஆகுது. இப்போ இந்த ஒரு நேரத்தில் இதை பேசணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ப்ரீவியஸாக நடந்த, அதாவது விக்கிரவாண்டி மாநாடாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவாக இருக்கட்டும், இதில் கிடைச்ச அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கும் விஜய் அவர்களுக்கும் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் கிடைத்த வரவேற்பு வந்து இந்த விழாவில் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் நம்மளால் பார்க்க முடியுதுல்ல. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அது உண்மைதான். அக்டோபர் 27 முதல் கூட்டன்றதுனால எப்பயுமே புது மாப்பிள்ளைக்கு இருக்கிற மரியாதை தனி இல்லையா? அதனால் அந்த க்ரௌடு, அந்த வரவேற்பு புரிந்து கொள்ளக்கூடியது. ரொம்ப ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் இருந்தது. 2வது விகடன் வெளியீட்டு விழாவில் திரும்ப வருவாரா வரமாட்டாரான்னு அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா மட்டும் வந்தார். விஜய் வராது, திரும்ப வராதது கூட்டணிக்குள்ளே என்ன அளவுக்கு ஒரு ப்ரெஷருக்கும் தெரிஞ்சது. திரும்ப வராட்டியும் ஒரு மனசு இங்கே தான் இருக்குது அப்படின்லாம் அவர் பேசினார். அவர் வந்து அதுலேயும் ஓரளவு வரவேற்பு இருந்தது. ஆனால் நேற்றைக்கு 2 நாளைக்கு முன்னால் நடந்த அவங்களுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் நீங்கள் சொல்வது கரெக்டு தான். அதாவது இருக்க வேண்டிய எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கான அந்த ரெஸ்பான்ஸ் இல்லை, அது அப்படியே குறையுது. அது வந்து அவரோட பொலிட்டிக்கல் ஸ்பீச்சும் வந்து அக்டோபர் 27 விக்கிரவாண்டியில் இருந்த அளவுக்கோ அல்லது இதில் விகடன் வெளியீட்டு விழாவில் இருந்த அளவுக்கோ இல்லை கடைசியாக கூட்டத்தில்ன்றது கரெக்ட். யூ ஆர் ரைட். அதுதான் ஒரு பாலிட்டிஷியன் அக்ரெசிவ் பாலிட்டிஷனாக இல்லைன்னா அதான் நடக்கும். கடந்த ஒரு ஆண்டு முடிந்து 2ஆம் ஆண்டில் அவர்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். என்ன பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் அவர்? ஒரு பாலிட்டிஷியனாக அவரோட பாலிட்டிக்ஸ் என்ன? மக்கள் பிரச்சனைக்காக எத்தனை தடவை வந்தார்? கள்ளக்குறிச்சியில் கள்ளசாவில் போய் பார்த்துட்டு, ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு போயிட்டார். கூட்டத்தில் விக்கிரவாண்டியில் பேசிட்டு போயிட்டார். பரந்தூரில் நின்று பேசிட்டு போயிட்டார். வேனில் கிரவுண்ட்லேயே இறங்கலை. இது 3 தான் ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸு. மற்றபடி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களை வீட்டில் கூப்பிட்டு நிவாரணத்தை கொடுத்தாரு. ஆகவே ஒரு பாலிட்டிஷியனாக அவர் வந்து 24 மணி நேரமும் தான் செயல்படணுன்ற அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இருக்கார். 2வது அவர் வீட்டுக்குள்ளே உட்காந்துன்னு அரசியல் பண்ணின்னு இருக்கார். ஒர்க் ஃப்ரம் ஹோம். அவங்க கட்சியோட 5 கொள்கை தலைவர்கள் அவர் சொல்கிற டாக்டர் அம்பேத்கர், பெரியார், காமராஜ், அஞ்சலை அம்மாள், வேலுநாச்சியார், இவங்களை வீட்டுக்குள்ளேயே செலவு வச்சுக்கிறாரு. ஏதோ குலதெய்வம் கோயில் கட்டிக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளேயே கோயில் கட்டிப்போம் பணக்காரலாம். அந்த மாதிரி வந்து மார்பளவு சிலைகளை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறாரு, வீடு பக்கத்தில் வச்சுக்கிறாரு. வெளியிலே வரல. அவர் எந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியுமே அவர்கிட்ட இல்லை. ஒரு தடவை கூட ப்ரெஸ்ஸை பார்க்கல. பிரசாந்த் கிஷோரை மேடையில் ஏற்றிருக்காரு. இன்றைக்கி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரம் வரக்கூடிய செய்தி என்னென்னா, மார்ச் 1
2025 மார்ச் 1 பகல் 12 மணிக்கு நமக்கு வர செய்தி என்னென்னா, இந்த தந்தி தொலைக்காட்சிக்கு பிரசாந்த் கிஷோர் கொடுத்துருக்க பேட்டியில் விஜய் வரக்கூடிய தேர்தலில் தனியாகத்தான் போவார், அதிமுக கூட்டணி இல்லைன்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த பேட்டியை கொடுக்குறாருன்னா விஜயோட சம்மதம் இல்லாமல் கொடுக்க மாட்டார். விஜய் தனியாக போனார்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவர் சைபர் ஆவார். அதிமுகவோட கூட்டணி போனால் தமிழ்நாட்டில் விஜய் அதிமுக கூட்டணி ஏற்பட்டால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதி. ஆனால் அது நடக்காமல், அதாவது கூட்டணி இல்லாமல், அதிமுகவுடன் கூட்டணி இல்லாமல் விஜய் தனியாக போகிறார் அல்லது சிறிய கட்சிகளுடன் போகிறார் என்றால், அதிமுகவும் தனியாக நிற்குது, பிஜேபியும் தனியாக நிற்குதுன்னா திமுக 200 சீட்டு ஜெயிக்கிறது, திமுக கூட்டணி 200 சீட்டு ஜெயிக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது. இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சார், நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து அதாவது விஜய் அவர்கள் வந்து பாலிடிக்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியுது. அவங்களோட பேசக்கூடிய விதமாக இருக்கட்டும். இப்போ பிரசாந்த் கிஷோரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை உள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்க சாதாரணமாக பார்க்கல வரக்கூடிய எலெக்ஷனை. பட் அப்படி இருக்கும் போது ஆதவ் அர்ஜுனா நல்லா பேசியிருக்காரு. இந்த வாட்டி அவர் நிறைய விஷயம் ப்ராக்டிக்கலாக நடைமுறை அரசியலில் இருக்க பிரச்சனையை எடுத்து பேசினார். இவ்வளோ கடன் தொகை இருக்குது, அதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதில் வரக்கூடிய லாபத்தை வச்சு ஊழல் பண்ணால் பரவாயில்ல, கடன் வாங்கி அதில் ஊழல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயத்த பேசியிருந்தார்ல. விஜய் ஏன் சார் பேச மறுக்கிறாரு? அது அவர் தான் கேட்கணும். சரியான கேள்வி கேட்டீங்க. நீங்கள் ஆதவ அர்ஜுனா ஸ்பீச் தான் நல்ல ஸ்பீச். பிரச்சனையை ஆதவ அர்ஜுனா தான் பேசினார். இவ்வளோ கடன் வாங்குறாங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, மற்ற மாநிலங்களில் திட்டங்களை செயல்படுத்தி அதில் ஊழல், இங்கே ஊழல் செய்கிறதுக்காகவே திட்டங்களை கொண்டு வராங்க, மொத்தமாகவே ஊழல் தான் நடக்குது, இங்கே மோசமான நிலைமைன்னு அவர் சொன்னது உண்மை, ஒதுக்கி தள்ள முடியாத உண்மை, அல்லது பெரும்பாலும் உண்மை. இது எதுவுமே விஜய் பேசலையே. விஜய் என்னைக்கு இந்த ஒரு வருஷத்தில் பேசினார்? கடைசியாக 4 நாள் மேலே நடந்தது கட்சியோட 2ஆம் ஆண்டு துவக்க விழா. அன்னைக்காவது பேசியிருக்கணும். எதையுமே அவர் பேசலை. கட்சியில் வந்து பூத் ஏஜென்ட்ஸ் மீட்டிங் போடுன்றாரு. 69,000 பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸ் மீட்டிங்கை ஒரு இடத்துல போட முடியாது, 4 பிரித்து தான் போட முடியும். இது உங்கள் கட்சியோட பிரச்சனை. மக்கள் பிரச்சனை நீங்கள் என்ன பேசுனீங்க? அரசு ஊழியர் பிரச்சனை பெரிய பிரச்சனை. 2003 ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்ட நெருக்கடி இன்றைக்கி ஸ்டாலினுக்கு வந்து கொண்டிருக்கிறது. 12 லட்சம் அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். டீலிமிட்டேஷனை பற்றி ஸ்டாலின் பேசி மார்ச் 5ஆம் தேதி நாங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்கிற அன்னைக்கு அந்த நாள் 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் இருக்காங்க. அதை திசை திருப்பத்துக்கு தான் ஸ்டாலின் வந்து டீலிமிட்டேஷன் பிரச்சனையை கிளப்புறாரு. அனைத்து அரசு ஆல் பார்ட்டி மீட்டிங்கையும் கூப்பிடுறாரு. இது எதையுமே எதிர்கட்சிங்க யாருமே, எடப்பாடியோ சீமானோ விஜயோ ராமதாஸோ யாருமே பேசலை. அவங்கெல்லாம் பேசலைன்னா கூட சரி, புது கட்சி நீங்கள் பேசணும்ல. மக்களோட கவனம் இங்கே தான் இருக்குது. மிகப்பெரிய பிரச்சனை அரசு ஊழியர் பிரச்சனை. அதை பற்றி விஜய் ஒரு வார்த்தை கூட பேசலை. இதை பற்றி தெரியாதா இல்லை இதெல்லாம் பேச வேணாம்னு நினைக்கிறாரா? அதனால தான் நான் கேட்டேன், கடந்த ஓராண்டில் என்ன பாலிடிக்ஸ் பண்ணார் விஜய்? அவர் ஒரு பாலிட்டிஷியன் நம்ம எடுத்துக்கிறதுக்கு என்ன அரசியல் பண்ணார்? அவர் ஒன்றுமே கிடையாது. அவங்க கட்சியில் புதுசாக சேர்ந்த ஆதவ அர்ஜுனா தெளிவாக பேசுகிறாரு. எந்த தெளிவும் விஜய் பேச்சில் இல்லையா? சும்மா அந்த பாசிசமா பாயசமா சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க, நம்ம பசங்க போது சம்பவம் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் ஒரு அரசியல்வாதி பேசுகிற பேச்சாங்க? மறுபடியும் ஆடியோ லான்ச்சில் பேசுன மாதிரி, ஆடியோ லான்ச்சில் பேசுகிற பேச்சு இதெல்லாம். லட்டு மாதிரி உங்கள் கையில் இஷ்யூ இருக்குது, அரசு ஊழியர் பிரச்சனை பெரிய அளவில் இருக்குது, அதை நீ தொட்டுட்டு போயிருந்தனா கூட எனக்கு பற்றி எரிஞ்சிருக்கோங்க. தாவேக ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர் பிரச்சனை முற்றிலும் தீர்க்கப்படும். ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை. 4 நாளில் ஸ்டாலினே அரசு ஊழியர்களை கூப்பிட்டு சைன் போட்டிருப்பாரு. அது இல்லாமல் அரசு ஊழியர்கள் பெரிய லெவலில் அதிருப்தியில் இருக்காங்க. திமுக மேலே அதிருப்தியில் இருக்காங்க, ஏடிஎம்கே மேலே அதிருப்தியில் இருக்காங்க. விஜய் இதை பேசியிருந்தால் என்னமா நடந்திருக்குன்னா, அடுத்த 4 நாளில் இன்னைக்கு கூப்பிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஜாக்டோ ஜியோ தலைவர்களை கூப்பிட்டு பேசி பிரச்சனையை கையெழுத்தே போட்டிருப்பாரு. ஏன்னா வேங்க வேலைக்கு விஜய் போக போகிறாருன்னு தெரிஞ்சுதானே உடனே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்க. விஜயை பார்த்து திமுக 5 நடுங்குகிறது என்பது உண்மை. ஆனால் இதை பயன்படுத்திக்கக்கூடிய அரசியல் சூட்சம் விஜய்க்கு இல்லை. அந்த ஸ்பீச்சில் ஒன்றுமே இல்லை, வழவழான்னு இருக்குது. மக்கள் பிரச்சனையை பற்றி பேசாத ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் எப்படி தன்னை அரசியல் கட்சி தலைவர் என்று சொல்லிக்கொள்ள முடியும்? லட்டு மாதிரி இஷ்யூஸை மக்கள் கொடுக்குறாங்க கையில். நீங்கள் சொன்ன மாதிரி அரசு ஊழியர்கள் திமுகனா திமுக 2 பேர் மேலே வெறுப்படைஞ்சிருக்காங்க. அப்போ அதை கைப்பற்ற முடியல. தெரியுங்க, அது திமுகவோட கோர் ஓட் பேங்க், அதை டிஸ்டர்ப் பண்ண முடியல. எதுவுமே பண்ணாமல் அவர் பாட்டு இருக்காரு. சங்க தலைவர்கள் வந்து இவங்ககிட்ட பேசியிருப்பாங்க, கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. அவங்க அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்திக்கிறவங்க இவங்களையும் வந்து சந்திச்சிருப்பாங்க. ஜாக்டோ ஜியோ தலைவர்கள் விஜயோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு ஃபோட்டோ வந்துன்னா திமுக யோசிச்சு பாருங்கள். திமுகவோட நான் சொல்லவே தேவையில்லை வார்த்தைகள். திமுக எந்த அளவுக்கு கொந்தளித்திருக்கும்ன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஏடிஎம்கேவையோ கம்யூனிஸ்ட் தலைவர்களே அவர் பார்த்து பேசுறதை பற்றி, அண்ணாமலையை பார்த்து பேசுகிறத பற்றி திமுக கவலை கிடையாது, முதலமைச்சருக்கோ உதயநிதிக்கோ கவலை கிடையாது. ஆனால் ஜாக்டோ ஜியோ தலைவர்கள் விஜயை சந்தித்து பேசியிருந்தால், அந்த ஃபோட்டோ வந்திருந்ததுன்னா, இந்த விஷுவல் டிவியில் வந்திருந்ததுன்னா ஹெட்லைன்ஸ் ஆயிருக்கும்.
இல்லை அது என்ன பாதிப்பை திமுகக்குள்ள பெரிய impact, பெரிய அரசியல் impact ஏற்கனவே விஜயை பார்த்து நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய திமுக இதன் பிறகு வந்து செய்வதறியாது திகைத்து கஜாமுச்சான ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ இந்த சிம்பிள் விஷயம் கூட ஏன் விஜய்க்கு தெரியல? அன்னைக்கு மைக்கை பிடிச்சி பேசும்போது 4 நாள் ஏங்க உங்கள் கட்சியோட 2ஆம் ஆண்டு விழாவில் பேசும்போது மக்கள் பிரச்சனை தான் நீ பேசணும். உங்கள் கட்சி பிரச்சனை பேசுறது 2வது. நான் 69,000 தேர்தல் ஏஜென்ட்டுகளை கூப்பிட்டு மீட்டிங் போட போகிறேன்றது உங்கள் கட்சி பிரச்சனை. அதை கடைசியாக சொல்லணும். முதல்ல மாநிலத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை, நாட்டை பாதிக்கக்கூடிய பிரச்சனையை பேசணும். அதில் முதல்ல மாநிலத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனையை தான் நீ முதல்ல பேசணும். அதில் தலையாய பிரச்சனை அரசு ஊழியர் பிரச்சனை. மறுபடியும் சொல்லுகிறேன், 2003 ஜெயலலிதாவுக்கு உருவெடுத்தது போல மிகப்பெரியதொரு சவால் அரசு ஊழியர் வேலை நிறுத்தத்தின் மூலமாக ஸ்டாலினுக்கு ஏற்பட இருக்கிறது. ஆனால் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற அளவுக்கான பொலிட்டிக்கல் டேலண்ட், அரசியல் சாமர்த்தியம் எதிர்க்கட்சிகளுக்கு, குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், விஜய், பாட்டாளி மக்கள் கட்சி, சீமான் போன்றவர்களுக்கு இல்லை என்பதுதான் திமுகவின் மிகப்பெரிய பலமாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகளின் பலவீனத்தால் திமுக இன்று வசதியாக இருந்து கொண்டிருக்கிறது, தன்னுடைய சாமர்த்தியத்தால் அல்ல. புரிஞ்சுக்கோங்க. எதிர்க்கட்சிகளோட பலவீனத்தால், எதிர்க்கட்சிகள் சிதறுண்டு கிடப்பதால், எதிர்க்கட்சிகளுக்கு புத்தி இல்லாமல் இருக்கிறதால திமுக இன்று நன்றாக மஞ்சள் குளித்து கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் வலுவாக இருந்தால் திமுக அரசு மிகப்பெரியதொரு நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கும். ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டின் சாபக்கேடு என்று எதிர்க்கட்சி பலவீனமாக இருந்து கொண்டிருப்பது. சார், இன்னொரு விஷயம் வந்து அவங்க தாவேகா தரப்புலேருந்து சொல்கிறத வந்து ஏற்றுக்கவே முடியல சார். குறிப்பாக வந்து அவர் தொடர்ந்து எந்த ஒரு இதுலேயுமே இன்னும் ஸ்ட்ராங்காக திமுக பாஜக ஏன் அழுத்தமாக பதிவு பண்ண மாட்டுறாரு. கேட்டால் வந்து நாங்கள் டீசெண்டான பாலிடிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றாரு. இது எப்படி இது பண்ணுறாரு? இது கீழே இறங்கி அடிக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு எக்ஸ்போஸ் ஆவார். நேம் பண்ணி அடிக்கணும்னா ஃபிசிக்கலாக அடிக்க சொல்கிறோம். பொலிட்டிக்கலாக ஸ்டாலினையும் மோடியையும் விமர்சனம் செய்யணும். இப்போ திமுக வந்து மோடியை எப்படி வச்சு நாராக கிழிக்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின்லேருந்து 4 படி அவர் கீழே இருக்க ஒரு லோக்கல் உள்ளூர் பேச்சாளர் வரைக்கும், செய்தி தொடர்பாளர் வரைக்கும் எல்லாரும் நாராக மோடியை கிழிக்கிறாங்க இல்லையா? நேற்று ஸ்டேஜ் இருந்தவங்க எல்லாருமே அது எல்லாரும் மோடியை கிழிச்சாங்க. வைகோலேருந்து, செல்வப்பிறந்தையிலேருந்து, முத்தரசன்லேருந்து எல்லாருமே வந்து மோடியை நாராக கிழிச்சாங்க. கிழிங்க, தப்பு இல்லை. அப்படி கிழிச்சாதான் எங்கள் பழப்பு ஓடும் உங்களுக்கு இல்லையா? அதுதான் உங்களுக்கு பழப்பு. யோசிச்சு பாருங்கள். அங்கே மோடி இல்லைன்னா இவங்க எதை வச்சு வண்டியை ஓட்டுவாங்க? ஒருவேளை அங்கே பிஜேபி கவர்மெண்ட் இல்லை, மோடி இல்லை, காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ராகுல் காந்தி பிரதமர், காங்கிரஸ் கவர்மெண்ட்டு, திமுகவும் உள்ளடக்கிய காங்கிரஸ் கவர்மெண்ட். திமுக மந்திரி சபையில் ஒரு 4 எம்பி இருக்கான், 4 மந்திரி இருக்கான். எதை வச்சு தமிழ்நாட்டில் திமுக அரசியல் பண்ணும்? ஸோ திமுகவை, ஸ்டாலினை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் நரேந்திர மோடியும் பிஜேபியும் தான். எத்தனை நாளைக்குன்றதான் கேள்வி. சார், லாஸ்ட் கொஸ்டின் சார். சார், இந்த விழா முடிஞ்சதுக்கப்புறம், அந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழா முடிஞ்சதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நேற்று கூட பார்த்தேன் ஒரு சில செய்தி சேனல்களில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கூட்டணி இல்லை, நாங்கள் அதிமுகவோட கூட்டணியில் இல்லைன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கோன்றாங்க. அதே விழாவில் ஆதவ அர்ஜுனாவும் தெளிவாக சொன்னார், 40 சீட் 50 சீட் எம்எல்ஏ ஆகிறதுக்கு நாங்கள் வரல, ஆட்சி அமைக்க நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்றாங்க. அப்போ என்ன ஒரு விஷயம்ல இருக்காங்க? ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலை வச்சு தான் நம்ம அரசியல் பண்ணணும். லைக் இவங்க கூட்டணியோட, இங்கே கூட்டணியில் எந்த பாதிப்பும் வராத மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணி எதிர்த்து தானே நீங்கள் அரசியல் பண்ணணும். ஆனால் நீங்கள் வெளியே வந்து நாங்கள் தனியாக தான் நிற்போம் அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு விஜய் சொல்கிறீங்க? விஜய்க்கு இது இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வரல. பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார். பிரசாந்த் கிஷோர் முதல்ல அவருக்கு கன்சல்டன்ட் கிடையாது, ஒரு ஃப்ரெண்டாக தான் வந்திருக்காரு. அவர் சொன்னார், 2 விஷயம் சொன்னார். நான் கன்சல்டன்ட் இல்லைன்னாரு. இன்னொன்று என்ன சொன்னார், நான் என்னாலலாம் யாருமே ஜெயிச்சது கிடையாது, அவங்க திறமையால் தான் ஜெயித்தாங்க அப்படின்னாரு. வழக்கமாக பெரிய ஆளுங்க எல்லாம் சொல்கிறது. கூட்டணி பற்றி விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. விஜய் வந்து கூட்டணி போக மாட்டார்னு பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு. ஆனால் அது பெரிய நியூஸ். ஏன்னா 4 நாளைக்கு முன்னால் தான் விஜயை பார்த்துட்டு போயிருக்கார் பிரசாந்த் கிஷோர். அதனால் அதை ஒதுக்கி தள்ள முடியாது. விஜய் வந்து அவர் பேச விரும்புகிறத பிரசாந்த் கிஷோர் மூலமாக பேசியிருக்காரு, நம்ம எடுத்துக்கலாம். அதிமுகவோட விஜய் கூட்டணி போகவில்லை என்றால் திமுக நிம்மதி பெருமூச்சு விடலாம். ஆனால் அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக, இந்த 19 அலைன்ஸ் இருக்குல்ல, அது வந்துன்னா திமுக தண்ணி பிடிக்கும். அதிமுக விஜய் கூட்டணி வந்தால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதி. அதிமுக விஜய் கூட்டணி வந்தால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதி. அது வராமல் அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக 19 அலைன்ஸ், அதில் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், பாரிவேந்தர், சில தலித் அமைப்புகள்,
அதுவே வலுவான கூட்டணியாக இருக்கும். திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக உருவெடுக்கும். சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சொன்ன அதே கூட்டணி ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் இன்னைக்கு இவங்க வந்து ஒரு ப்ராப்பரான எதிர்க்கட்சியாக செயல்பட மாட்டாங்க. ஆனால் இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இதே கூட்டணி ஃபார்ம் பண்ணாலுமே அவங்களால ஜெயிக்க முடியுமா? ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? ஒரு டஃப் ஃபைட் இருக்கும். திமுகவால் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ இருக்க தனிப்பட்ட முறையில் திமுக மெஜாரிட்டி வராது. திமுக கூட்டணிக்கு மெஜாரிட்டி வரலாம். அமையக்கூடியது கூட்டணி மந்திரி சபையாக இருக்கும். ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் எனக்கு என்ன தோணுதுன்னா, எந்த கூட்டணி எப்படி அமைஞ்சாலும் முதன்முறையாக தமிழகம் 2026 கூட்டணி அரசை நோக்கி நகருகிறதுன்னு தான் எனக்கு தோணுது. யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத சூழ்நிலை தான் 26 வரப்போகுது. இதில் விஜய் தனியாக, அதிமுக, பாஜக எல்லாம் கூட்டணி சேர்ந்து ஒன்று, சீமான் தனியாக, திமுக கூட்டணின்னா, இப்போ இருக்க திமுக கூட்டணினா இழுபறியில் வந்து நிற்கும். மேபி திமுக ஒரு 10 சீட்டு கூட வரலாம், அல்லது அண்ணா திமுக 10 சீட்டு கூட வரலாம். எப்படி வந்தாலும் கூட்டணி மந்திரி சபை தான். ஆனால் அப்படி இல்லாமல், அதாவது வந்து அதிமுக பாஜக கூட்டணியும் இல்லாமல், விஜய் தனியாக, சீமான் தனியாக, அதிமுக தலைமையில், இப்போ இருக்க அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி, திமுக காங்கிரஸ் இடதுசாரி, விசிக, மதிமுகனா திமுக கூட்டணி கண்டிப்பாக 170 180 சீட்டுக்கு மேலே அடிக்கும். 5 ஓட்டு உடஞ்சது. இப்படி தெரிஞ்சுக்கோங்க, திமுக கூட்டணிக்கு எதிராக ஓட்டு செதற திமுக லாபம். ஓகேங்க சார், நிறைய விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் வந்துக்கிறதுக்கு நன்றி. நன்றி சார். Tick Big, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.